ஹலோ மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிம்பாலிக் பிரேக் பாயிண்ட்ஸோ எக்ஸெப்ஷனல் பிரேக் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேம் பிரேக் பாயிண்ட்ஸ் தான், பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸு. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீபக்கிங் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டீபக்கிங்கில் இதுவும் இன்னொரு மெத்தட் மெயினானது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதாவது நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது, ப்ராஜெக்டில் பிரேக் பாயிண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பாலிக் பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கும். சிம்பாலிக் பிரேக் பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷனல் பிரேக் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மிச்ச பிரேக் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன்றும் அவ்வளோ பெருசாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் இருந்தாலும் இது ரெண்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிம்பாலிக் பிரேக் பாயிண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ சிம்பாலிக் பிரேக் பாயிண்ட்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து சிம்பிள், அதாவது என்ன ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் எதோட பேருன்னு சொல்லி நம்ம கேட்கும். ஸோ கேட்கும்போதே நான் ஃபார் எக்ஸாம்பிள் வியூ டிட் லோட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ வியூ டிட் லோடுக்கான சிம்பாலிக் பிரேக் பாயிண்ட்டை நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். இங்கே உங்களுக்கு தெரியாது, பட் நம்ம ரன் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா வியூ டிட் லோடு, ஸோ எங்கெங்கெல்லாம் வியூ டிட் லோடு இருக்கோ எல்லா இடத்துலேருந்தும் அவங்களுக்கு கால் ஆகிருக்கும். ஸோ என்னடா இது, இதை வச்சு நம்ம என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜஸ்ட் இதையே திருப்பி எடிட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து கான்ஃபிகர் டேபிள் வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நான் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே சேம் நான் இங்கே வச்சுருக்க கான்ஃபிகர் டேபிள் வியூவுக்கு வந்து நின்றோம். அதே மாதிரி நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துக்கெல்லாமே வந்துடும். ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் இது வந்து எதுக்கு ஜஸ்ட் ஒரு லைனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு நான் இங்கே சிம்பாலிக் போடணும் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து சர்டைன் மெத்தட் ஆர் கிளாஸ் வந்து நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கான்ஃபிகர் டேபிள் வியூ வந்து காமனாக ஒரு இடத்துல இருந்திருக்கோம், இல்லாட்டி வேறு ஏதாவது மேபி ஒரு பேக் அண்ட் சர்வீஸ் இருந்துடும், சர்வீஸ் டைமில் நம்ம கால் ஆக்சஸ் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சிம்பாலிக் பிரேக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஃபங்க்ஷன் நேம் மட்டும் நம்ம ஞாபகம் இருந்தால் போதும், எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியாக இந்த சிம்பாலிக் பிரேக் பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி யூஸ் ஆஃப் சிம்பாலிக் பிரேக் பாயிண்ட்ஸ். அடுத்து எக்ஸெப்ஷனல் பிரேக் பாயிண்ட்ஸ் பற்றி போவோம். ஸோ எக்ஸெப்ஷனல் பிரேக் பாயிண்ட்ஸ்க்கு நான் டிட் செலக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு வியூ கண்ட்ரோல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் வியூ கண்ட்ரோலர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பட் நான் எதுவும் பண்ணல. ஸோ இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு வேல்யூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஒன்றும் பெரிய ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன், கண்டிப்பாக க்ராஷ் ஆகும் ஆப்பு. ஸோ சாரி, சிம்பாலிக் பிரேக் பண்ணியிருக்கேன், மறந்துட்டேன். ஸோ டிட் செலக்ட் பண்ணும்போது ஸோ க்ராஷ் ஆகிடுச்சு. பட் நமக்கு எங்கே க்ராஷ் ஆகிருக்கு அப்படின்னு தெரியாது. மேபி நம்ம கொஞ்சம் இப்போது வந்து டேரெக்டாக நமக்கு தெரியும். ஸோ ஸ்டோரி போர்ட் மெயின்னு ஒன்று இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். அது ஜஸ்ட் கேபிட்டல்ஸில் இருக்குது. ஸோ பட் நமக்கு அது என்ன, எங்கே இஷ்யூ இருக்குது, என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியலன்ற பட்சத்தில் தான் நம்ம எக்ஸெப்ஷனல் பிரேக் பாயிண்ட்ஸ் போவோம். எக்ஸெப்ஷனல் பிரேக் பாயிண்ட்ஸ் சேம், நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணி இங்கே கீழே எக்ஸெப்ஷனல் பிரேக் பாயிண்ட், ஸோ இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். எக்ஸெப்ஷனல் பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ தேவையில்லை, இன்னும் கரெக்டாக கிளிக் பண்ணும்போது எங்கே எரர் அப்படின்றது காமிச்சிடும். ஸோ இப்போ மெயினில் எரர் காமிச்சிச்சு. ஸோ ஓகே, திருப்பி ரன் பண்ணுறோம். திருப்பி இஷ்யூ தான் வரும், திருப்பி க்ராஷ் ஆகும். என்ன எரர் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இங்கே காமிச்சிடும். ஸோ இந்த ஏதோ எரர் இருக்குது, பிரேக் பாயிண்ட் நம்ம வைக்கல, பிரேக் பாயிண்ட் வந்திருக்கு, ஆல்ரெடி எக்ஸெப்ஷனல் பிரேக் பாயிண்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ என்ன எரர், ஓகே ஏதோ எரர் இருக்குது, க்ராஷ் ஆகுது அப்படின்றது தெரியும். ஸோ க்ராஷ் ஆகும்போது என்ன சொன்னால், டஸ் நாட் கண்டெயின் எ வியூ கண்ட்ரோலர் வித் ஐடென்டிஃபையர் ஆஃப் செகண்ட் வியூ கண்ட்ரோலர். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, க்ராஷ் ஆகுது அப்படின்றதையும் இது காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ சேம். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கே எரர் இருக்குது, என்ன எந்த இடத்துல இருக்குன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காகத்தான் மெயினாக நம்ம இது யூஸ் பண்ணுறது. ஸோ கண்டுபிடிச்சோன்னா சக்ஸஸ். நம்ம என்ன நினச்சோமோ அது வந்துச்சு. இப்போ ஏப்ரல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் இன் ஃபெப்ரவரி கிளிக் பண்ணால் ஃபெப்ரவரின்னு வர மாதிரி ஜஸ்ட் வேல்யூ கெட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்படி தான் இந்த எக்ஸெப்ஷனல் பிரேக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ மேபி எந்த இடத்துல கிராஷ் ஆகிட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்காத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி எக்ஸெப்ஷனல் பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஸோ நம்ம 2 இதுவுமே பார்த்துருக்கோம். ஸோ சிம்பாலிக் பிரேக் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸெப்ஷனல் பிரேக் பாயிண்ட்ஸ். தேங்க்யூ.